ரெடியா இருக்குதுன்னு சொல்லி உடனே உங்க முதலாளி வர சொல்லு. கொஞ்சம் கூட டிலே பண்ண வேண்டாம் சொல்லு. இந்த பொண்ணு விட்டு தானே சார். ஓ போயா என்னடா உடனே என்ன சொன்னார்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தொப்பையா நல்லா இல்லைன்னா எடுத்துறேன். ஆமா இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. மூஞ்சே பாரு. பஸ்ஸுக்காக இவ்வளவு நேரமா கால் கடுக்க நின்னுட்டு இருக்கேன். பஸ்ஸுக்காக ஹோல்ட் ஆன். ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு ஹோல்ட் ஆன் வேறயா? நீங்க இந்த பஸ்ல ஏற போறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல. ஐயோ பஸ் வருதே இவன் வர மாட்டேங்கிறானே. பஸ் பின்னால வர்றான். ஏய் ஓவர்டேக் பண்ணிட்டு வாடா. கம் ஆன். என்ன ஆளப்பாடி இவ்வளவு நேரம் கழிச்சா வர்றது? எனக்கு முன்ன அந்த பொண்ணு ரெடியா இருக்குது. எங்க பார். ஐயோ போறாளே பஸ்ல ஏறி போயிட்டாடா. இப்ப பாடி என்ன பண்றது? லேட்டா வந்து என் பிளான் எல்லாம் அப்செட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கூட்டுற நாளைக்கு தான் அரைஞ்சு விடுவேன். இன்னைக்கு 2 ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா லெட்டர் எழுதி ஆகணும். அவ்வளவுதானே? டிரைவர் பின்னால போற சார். பஸ்ட் பின்னாடி போ. என்னடா பஸ் போய்கிட்டே இருக்கு, நாமளும் போய்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. ரன்னிங்ல எப்படி ஐடியா வரும்? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கித்தானே தீரணும். ஆமா, இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரமாவது நடந்து தானே போவா. கண்டிப்பா அந்த மாதிரி நேரத்துல நம்ம காரை அவன் அழைச்ச மாதிரி போக சொல்லுவோம். சரி, சிகரெட் வச்சிருக்கியா? பழக்கம் இல்ல. சிகரெட் குடிக்க தெரியாத ஏன்டா லவ் பண்ற? சிகரெட்டுக்கு காதலுக்கு எதுனா சம்பந்தம்? சிகரெட்டு வாயில புகையும், காதல ஊரு பூரா புகையும். என்னதான் வச்சிருக்க? புத்தகம். இது போதுண்டா. நம்ம காரு அவன் கிட்ட போகும்போது இந்த புத்தகத்தை நைசா நழுவுற மாதிரி விட்டுரும். சரி, இறங்கி போ. எடுத்துக்கிட்டு நிமிரு போது அந்த பொண்ணை பாரு. அந்த பொண்ணு உன்னை எப்படி பாக்குறான்னு நான் பாக்குறேன். ரெஸ்பான்ஸ பொறுத்து மேற்கொண்டு லெட்டர் எழுதுவோம். ஐயோ பஸ் நிக்குதே. நிக்காத உட்கார. அவன் இறங்குறாடா. புக் எடுத்து வச்சுக்க. ரெடியா புத்தகத்தை எடுத்து மூஞ்சி அடிக்க போறியா? கீழே போட சொல்லிய. நடுவு விடுறதுக்கு தகுந்த மாதிரி போடுறான். என்னடா ஏந்திர கோயில உண்டை கட்டியா வாங்குறேன்? காதல் பண்ண வந்திருக்கா? ஸ்டைலா போடுறேன். அவ்வளவுதான் டிரைவர். நான் சொன்னதெல்லாம் காதல் விழுந்துச்சா? விழுகாமையா சொன்ன மாதிரியா பொண்ணு பக்கத்துல ஸ்மூத்தா போறோம். ஊரை கூட்டானே. காலியத்தை கெடுத்து விட்டியடா. ஆறு நடிச்சு தப்புங்கிறியா? என்னடா புத்தகத்தை வச்சுட்டு சத்தியம் வாங்குற மாதிரி 2 பேரும் நிக்கிறீங்க. உலகம் பூரா உங்களை பார்க்குது. தொட்டிச்சு பாரு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? லவ் லெட்டர் எழுதலாம். இங்கே வா, நடு ரோட்லயா லவ் ஸ்பாட் இருக்குல்ல, அதுக்கு வண்டி விடியா. நீ இங்கதான் எழுதுறேன். அப்படி முத சுபகாரி ஆரம்பிக்கிறேன். வலதுகார எடுத்து தண்ணியில விடு. அந்த பொண்ணு வரும். எங்க அப்புறம் பண்ணு. ரத்னோட்டை எடு. லவ் லெட்டர் எழுதுறதுக்கு உதவாத ரத்னோட்ட ஒரு நோட்டா ஆரம்பி. ஏண்டா இப்படி ஆரம்பிக்கிறது? அந்த வேலை எனக்கு தெரியாதுப்பா. லெட்டர் எழுதி கொடுத்தா கொண்டு போய் கொடுப்பேன், அவ்வளவுதான். இப்படி ஆரம்பிச்சா என்ன? எப்படி கண்ணே? கண்ணு மாத்திரம் தான் நல்லா இருக்கிறா, மூக்கு காது ஒண்ணுமே நல்லா இல்லையா? அப்படின்னு சண்டைக்கு வருவா. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இத முன்பே ரொம்ப பேர் எழுதிட்டான்ப்பா. சிந்தி குயில் எப்படி இருக்கு? கருப்பா இருக்கும். இந்த பொண்ணு எலுமிச்சம்பழம் நேரத்தில் இருக்குது. அப்ப அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். எப்படி? எலுமிச்சம்பழமே. குட்.
எலும்புச்சம்பளமே ஆரம்பிச்சு கடாரங்கா ஊறுகாயன்னு முடி. லவ் லெட்டர் எழுத தெரியல, நீ எல்லாம் ஏன் லவ் பண்ற? நீ தேவையில்லை, நானே யோசனை பண்ணி எழுதிக்கிறேன். பாரு எழுது, ஆனா இன்னைக்குள்ள எழுதி முடியும். எப்ப கொடுப்பேன்? எப்ப முடிப்ப? எவ்வளவு சீக்கிரம் நீ எழுதி கொடுக்குறியோ, நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி உன்னுடைய லெட்டர் தான். நகத்தை கடிக்கிறான், எழுதிடுவான் போட்டு. அப்பா, நான் செஞ்சு வச்ச 508வது கல்யாணம். நீ என்னடா செய்யறது? எல்லாம் அவன் செயல். மாப்பிள்ள, அவன்கிட்ட சொன்ன நல்லா பொண்ணா கொண்டாந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான். எனக்கு ஊருக்கு ஒன்றும் கட்சி போய் ஆகும். என்ன மாமா இது? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இவங்களெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறது? எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் பாத்துவான். கரெக்ட் மாமா. சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு தண்டாவா நடந்தாங்கன்னா அதை எடுத்து அவங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கா? அவங்ககிட்ட சொல்றதுக்கு நீங்க இருந்தே ஆகணும். ஆமா, நான் சொன்னதான் கேட்பாங்க. சரி இருக்க, நீங்க இருங்க, கையோட அவங்க ஹனிமூன் அனுப்புங்க. நானே சொல்றேன். சந்திரடே ஹனிமூன் நிறுத்துக்கோ. என்னது படிக்கும் போது நீங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் எழுதிட்ட காதல் காகிதத்தை என் காலில் விழுந்து கொண்டு போய் குடுன்னு துரத்துனீங்களே. எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு நான் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? கோர்ட் வந்து டைவர்ஸ் கத்துறீங்க. அவ கஷ்டப்படுறா, இந்தியன் கேர்ள் மாதிரியா இருக்காவ. சார், என்ன கூப்பிடுறாங்க? அந்த ட்ரெஸ் பாருங்க சார், இந்தியன் ட்ரெஸ்ஸா பண்ணிருக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ ஏன்டா அழுகுற? அப்பா, உனக்காக நான் அழலப்பா. படிச்ச கையோட பயிற்சிகார ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் வேலை பார்க்க வேண்டியவன் இன்னைக்கு வக்கீலா வந்து நிக்கிறேன். நான் வக்கீலா வந்ததுனால தானே கல்யாணம் பண்ணி வச்சு என்னையே பார்த்து டைவர்ஸும் வாங்கி கொடுங்குறீங்க. அதை நினைச்சு அழாம வேற என்னப்பா பண்றேன்? துணி தெரியலையாப்பா. ஏமா என்ன இதெல்லாம்? குடும்பம்னு இருந்தா மன வேறுபாடு, லாப நஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி தீர்த்துக்காம கோர்ட் வரைக்கும் வந்துட்டீங்களே. என்ன நீங்க எல்லாம் இந்தியாவில் பிறந்தீங்களா இங்கிலாந்துல பிறந்தீங்களா? அங்க கூட இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. போங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, நான் பேசலாம். போங்க போங்க. போடா போடா. என்னடா இது? சந்துரு, நான் கல்லூரியில பண்ணி வச்ச ஆயிரக்கணக்கான கல்யாணத்துல நீயும் உன் சம்சாரம் தான்ப்பா சுமூகமா குடும்பத்தை நடத்திட்டு வர்றீங்க. பாக்கி அத்தனையும் கோர்ட்டு விளையாட்டாக்கு வந்துருச்சுப்பா. பாப்பா, போதும் போதும் போதும். சந்துரு, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? கூட்டு போய் காப்பி வாங்கி கொடு. நான் வேணா காசு தர்றேன், நீ போ. ஐயோ, காசு இல்லைங்க சாவா, உன்னை காப்பி வாங்கி தர சொல்றேன். என்கிட்ட டைவர்ஸ் கேட்காத ஆளு நீ ஒருத்ததான்ப்பா, அதனால தான் கூப்பிடுறேன். நான் வரதை பத்தி ஒண்ணு இல்ல, வீட்டுல லட்சுமி தனியா காசு. இதெல்லவா குடும்பம்? வீட்டுல லட்சுமி தனியா காத்துட்டு இருப்பான்னு நீ சொல்ற இங்க, என் புருஷன் தனியா வெளியே போயிருப்பான்னு லட்சுமி சொல்ல போகுது அங்க. இப்படி என்னவாப்பா குடும்பத்தை நடத்தலாம்? சரி சரி, நீ வா, நான் காப்பி வாங்கி தரேன். லட்சுமிக்கு உடம்பு சரியில்லடா. என்னாச்சு? என் சன்னுக்கு டிப்தீரியா வந்தது இல்ல, அதுல இருந்து மறுபடியும் ஏதாவது குழந்தைக்கு வந்துருமோன்னு பயந்துட்டு குழந்தை பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கான். அந்த குழந்தை பக்கத்துல உட்கார்றாங்க, குழந்தைய பாத்துக்கிட்டு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நாகர்கோவில் போயிட்டாங்க. எப்பா? 10 நாள் ஆச்சு. லெட்டர் வருதா? ஓய தினம் 2 லெட்டர். பேரன் நல்லா இருக்கானா, பேரனை பார்க்கணும்னு ஒரே ரகல. கரெக்ட். வயசான காலம் நம்ம எல்லாம் கழிச்சிருவாங்க, பேரப்புள்ள மேலதான் இருந்தாங்க. டைம் இல்ல, நான் வரேன். ஐயோ, இப்படியே சாயங்காலம் சந்திர வீட்டுக்கு போங்க. ஐயா, உன் பிரியம் எப்படியோ உன் மனசு எப்படியோ அப்படியேதான் இதுவரை இந்த குடும்பத்தை நடத்திட்டு வர்ற. எல்லாம் சௌகரியமா தான் இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லிவிடுற, அதுக்கப்புறம் நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு தெரியாது. சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பசுமாடு. நம்ம வீட்டு பசுமாடு நேர கர்ப்பம். இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணு குழப்பம் இருக்கு. அதை சுகப்பிரசமாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. சொல்லிட்டு நம்பர் 2 எப்படி சொல்றது? நம்பர் 2 வேலைக்காரி. நம்ம வீட்டு வேலைக்காரி வேலை இருக்காது. அதற்கு குழந்தை குட்டிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சம்பளம் அதிகமா கூட சொல்றேன். 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை கூட காலில் போட்டேன். 3வது, நம்ம குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரம் என் பையன் சென்று இருக்கானே, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லி என் சம்சாரம் என்ன ராப்போலாம் போட்டு தொந்தரப்படுத்துது. இந்த தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ சட்டை பண்ணதான் தோணல. ஆமா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? பாரியா, உனக்கு உலகம் பூராவும் குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே. அவன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. இல்ல பாரு, லாஸ்ட் வார்னிங் சொல்றேன் உனக்கு. என் பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கல நீ, அந்த இன்சல்ட் யாருக்கு? எனக்கா? உனக்குதான். எனக்கு என்ன எல்லாம் அவசியம் சொல்லிட்டு நான் பாட்டு கேட்டுவேன். என்னங்க, நம்ம பொண்ணு மாப்பிளையும் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. யார் வந்து அடி உட்கார சொல்லு. நம்பர் 4. நம்ம சந்திய பார்த்து படுத்து வந்திருக்காங்க. வந்தவங்களை வாங்க சொல்லலைன்னா மரியாதை கூட நினைச்சுக்க மாட்டாங்க. எப்படி பெரிய மரியாதை? மதுரை ஜில்லாவுக்கே கலெக்டர். எப்படி பெரிய கலெக்டர் பொருள்னு மாப்பிள்ள எப்படி கலெக்டர்? அவன் சப்தல்டா இருக்கும் போது என்கிட்ட வந்து, மாமா நான் கலெக்டர் ரொம்ப கௌரவமா இருக்குன்னா நான் இவங்கிட்ட சொன்னேன். இவன் உடனே ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். அடுத்த வாரம் ஆட்டோமேட்டிக்கா அவன் கலெக்டர் ஆயிட்டான். இப்ப சொல்லி யாருக்கு மரியாதை? கலெக்டர் ஆக்கினவனுக்கு மரியாதையா, ஆனவனுக்கு மரியாதையா? உட்கார சொல்லு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. வந்தவங்களை வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை முதல்ல சொல்லணும். தப்பு
தப்புதாங்க. சரி போ வர்றேன்.